கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை மிக அற்புதமாக புகழ்ந்து எழுதியிருப்பார். எல்லா குழந்தைக்கும் நிலாவை காட்டிதான் சோறு விட்டுவார்கள். ஆனால் திருக்குவளையில் மட்டும் ஒரு குழந்தைக்கு சூரியனை காட்டி சோறு ஊட்டினார்கள். அந்த குழந்தை சோறு சாப்பிடவில்லை, சூரியனையே சாப்பிட்டது. அந்த நெருப்பு படைப்பானது. நெருப்பை எப்படி பொட்டலம் கட்ட முடியும்? கலைஞர் அவரின் எழுதுகோள் தலை குனிந்த போதெல்லாம் தமிழர்கள் எல்லோரும் தலை குனிந்தார்கள். கலைஞர் அவரின் எழுதுகோள் தலை குனிந்த போதெல்லாம் தமிழர்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்தார்கள். என்பது போல தமிழ் சினிமா வசனங்களை இரண்டாக பிரிக்கலாம். பாமு பாப்பி. பராசக்திக்கு முன்பு, பராசக்திக்கு பின்பு. தென்றலிடம் தாள் வாங்கி, புயலிடம் பேனா வாங்கி, எரிமலையை எழுத்தில் வடிக்கும் செப்படி வித்தை எப்படி நடந்தது? தென்றலிடம் தாள் வாங்கி, புயலிடம் பேனா வாங்கி, எரிமலையை எழுத்தில் வடிக்கும் செப்படி வித்தை எப்படி நடந்தது? நீங்கள் எல்லோரும் தமிழை ஆவணாவில் இருந்து கற்றுங்கள். ஆனால் நாங்கள் தமிழை பானா மானாவில் இருந்து கற்றோம். நாம் பராசக்தி மனோகரா வசனங்களில் கற்றுக்கொண்டோம். தமிழுக்கு உயிர் கொடுத்த கலைஞரை உயிர் உள்ளவரை நினைத்து இப்படிக்கு தர்மபுரி பிரபாகர்.